பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே கொண்டு வருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுகளுக்கு இந்த ஊழியத்தை, இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தருக்கு செய்கிற ஒரு உன்னத ஊழியமாய் இது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இன்றைக்கு நாம் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தியானிக்க போகிறோம். அது 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு பயம் வந்த உடனே அந்த பயத்துக்கு அடுத்தது என்ன வரும் என்றால் கலக்கம் வரும். ஆகையால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கலக்கம் வந்தா அவன் வாழ்க்கையில எல்லாமே கலங்கி போகும். அவன் எடுக்கிற முடிவு கலங்கி இருக்கும், அவன் தீர்மானங்கள் கலங்கி இருக்கும், அவன் செய்கிற செயல் கலங்கி இருக்கும், அவன் வாழ்க்கையில எல்லாமே கலங்கி போய் நிற்கும். கலங்கின ஒரு காரியத்திலிருந்து ஒரு நன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்ல, இங்க வாசிக்கிறோம், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருன்ற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா ஏங்க பயமும் கலக்கமும் வரணும்? அவர் நம்ம கூட இருக்கும்பொழுது அவரை தாண்டி அவர் சித்தம் இல்லாமல் நம் வாழ்க்கையில எதுவும் நடக்காதுங்க. எவ்வளவு பெரிய எதிரிகள் எழும்பி வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை சத்துரு மிக நாசுக்காய் உங்களை நோக்கி நகர்த்தி வந்தாலும், ஆண்டவர் உங்க பக்கத்துல இருந்தார்னா உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. ஒரு சிறு பிள்ளை அவன் தன் தகப்பனோடு நடந்து போகும் பொழுது மற்ற காரியங்கள் அவனுக்கு எல்லாம் சிறிதாய் தெரியும். ஏனென்று கேட்டால் அவனோடு இருக்கிற தகப்பன் பெரியவனாய் இருக்கிறபடியினால் எந்த சேதத்தையும் அந்த தகப்பனை தாண்டி அவனுக்கு வராது என்பது அவன் உறுதியாய் நம்புவான். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் தான் உங்களை நடத்துறாரு. ஜெபிக்கிற உங்களுக்கு அவர் துணையா இருக்கிறார். ஆகையினால கலங்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்க கலக்கத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போக வேண்டி இருக்கும். தேவன் வைத்திருக்கிற திட்டங்களை நீங்கள் அறியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு வரும். ஆகையினால் இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், எதை குறித்தும் கலங்காதிருங்கள், எதை குறித்தும் நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏசாயா 41 வாசிக்கிறோம், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை செய்கிறேன். ஆண்டவர் எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்காரு. அப்புறம் ஏங்க சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க? சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கலங்குறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சோர்ந்து போயிடுறீங்க? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அப்படியே உலகமே இருண்டது போல ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறீங்களே? தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை விசுவாசி. உனக்குள்ளே பயம் வரும்போது அதை எதிர்த்து நில். அந்த பயம் உன்னை விட்டு ஓடிவிட்டால் கலக்கத்திற்கு இடமே இருக்காது. யோசபாத் வாழ்க்கையில அவ்வளோ பெரிய ஒரு நெருக்கம், சத்துருக்கெல்லாம் ஒன்று கூடி வந்தாங்க. ஆனா யோசபாத் சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, இன்றைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்க, அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை தைரியப்படுத்துதா? கண்ணை மூடுங்க, நம்ம ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எந்த போராட்டம், கஷ்டம், குழப்பத்தினாலே இருதயம் கலங்கின நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்திலும் ஒரு தெளிவு உண்டாகட்டும், தைரியம் உண்டாகட்டும், விசுவாசம் வர்த்திக்கப்படட்டும்னு ஜெபிக்கிறேன். செய்திங்க. நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.